ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டெக்கிக்லை. உங்களோட வெப்சைட்லேயோ இல்லை உங்களோட கிளைண்ட்டோட வெப்சைட்லேயோ எலமெண்டர் யூஸ் பண்ணி நீங்கள் பில்ட் பண்ணியிருப்பீங்க. அதில் சில ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம மேண்டேட்டரியாக எலமெண்டர் ப்ரோ யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இல்லைனா அல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது பிளகின் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸ்க்கும் ஒவ்வொரு பிளகின் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டில் நிறைய பிளகின் ஆட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஃபியூச்சரில் நம்மளுக்கு அப்டேட் பண்ணும்போது பிளகின் கம்பேட்டிபிலிட்டி இஷ்யூ வந்து வரும் நம்மளுக்கு. ஸோ இப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒன்று வந்து நீங்கள் எலமெண்டர் ப்ரோ பை பண்ணணும். அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதில் லைஃப் டைம் ப்ரைஸும் அவங்க வந்து கொடுக்கல, மந்த்லியோ இல்லை இயர்லி சப்ஸ்கிரிப்ஷனோ பே பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம அல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது தான் நான் வந்து ஒரு ஃப்ரீ அல்டர்னேட்டிவ் பிளகின் ஃபைன் பண்ணேன். இந்த பிளகின்ல எலமெண்டர் ப்ரோவில் என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் இருக்கோ அந்த எல்லா ஃபியூச்சர்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை, ஃப்ரீயாகவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிளகினை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த பிளகினை எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அது எப்படி நம்ம சைட்டில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கூகுளில் போய்ட்டு ப்ரோ எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லிங்க் வரும், proelements.org அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சிம்பிளாக இந்த மாதிரி டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டுக்குள்ளே வந்துட்டு பிளகின்ஸில் ஆட் பிளகின் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இதில் அப்லோட் பிளகின் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண பிளகினை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் நான் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தென் ஆக்டிவேட் பிளகின் கொடுங்க. இப்போ நம்மளுக்கு ப்ரோ எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற பிளகின் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. நீங்கள் எப்பவும் போல் எலமெண்டர் ப்ரோவில் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எந்த ஒரு செட்டிங்ஸ் எதுவும் மாற்றணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ப்ரோ எலிமெண்ட்ஸில் என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா, இந்த ஃபியூச்சர்ஸ் அப்படிங்க கிளிக் பண்ணிட்டு வாட்ஸ் இன்க்ளூட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எலமெண்டர் ப்ரோவில் என்னெல்லாம் இருக்குமோ அதில் இருக்கக்கூடிய எல்லா விஜெட்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீம் பில்டர் இருக்கும், டிஸ்பிளே கண்டிஷன்ஸோட பாப்அப் பில்டர், WooCommerce பில்டர். இப்போ நம்ம வந்து ஷாப் பேஜ், ப்ராடக்ட் பேஜ் அதெல்லாமே வந்து ஒவ்வொரு பிளகின் யூஸ் பண்ணி தனித்தனியாக நம்ம பில்ட் பண்ணியிருப்போம். ஷாப் இன்ஜின் அந்த மாதிரி பிளகின் யூஸ் பண்ணி அதுக்கு அல்டர்னேட்டிவாக இந்த ஒரே பிளகின் யூஸ் பண்ணி நம்ம எல்லாமே பில்ட் பண்ணிக்க முடியும். குளோபல் விட்ஜெட்ஸ், மோஷன் எஃபெக்ட்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எலமெண்டர் ப்ரோவில் தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த பிளகின் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக இந்த எல்லா ஃபியூச்சர்ஸுமே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதில் என்ன இன்க்ளூடாக இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் கிட்ஸும் சப்போர்ட்டும் மட்டும், இந்த ரெண்டு மட்டும் நம்மளுக்கு வந்து இருக்காது. இது வந்து ஒரு ஃப்ரீ சைட்டோடது. இதில் நான் தீம் பில்டருக்குள்ளே போனேன் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு அப்கிரேட் நோ அப்படின்னு சொல்லி காமிக்கும். இதில் வந்து நான் ப்ரோ எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த சைட்டில். இதில் எப்படி காமிக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு காமிக்கிறேன். டெம்ப்ளேட்ஸில் தீம் பில்டருக்குள்ளே போனேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து வந்துடுது. இப்போ நம்ம ஹெட்டர் ஃபூட்டர் எல்லாமே பில்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக பிளகின் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பிளகின் நம்ம யூஸ் பண்ணோம்னா சிம்பிளாக ஹெட்டர் ஃபூட்டர் எல்லாமே நீங்கள் இந்த பிளகின்லேயே பண்ணிக்க முடியும். எப்படி எலமெண்டர் ப்ரோ யூஸ் பண்ணுறீங்களோ சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு இதுவும் இருக்கும். இப்போ இதில் நீங்கள் ஹெட்டர் ஃபூட்டர் டிசைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சர்ச் ரிசல்ட் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எரர் 404 பேஜ் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். இந்த சைட்டில் நான் WooCommerce ஆட் பண்ணல, அதனால வந்து ஷாப் பேஜ், ப்ராடக்ட் பேஜ்லாம் உங்களுக்கு காமிக்கல. நான் WooCommerce பிளகின் இன்ஸ்டால் பண்ணால் இதில் வந்து கேட்டகரி பேஜ், ஷாப் பேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு காமிக்கும். எல்லாமே நீங்கள் இந்த ஒரு பிளகின்லேயே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் இருக்கக்கூடிய விட்ஜெட் ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து எலமெண்டர் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். கீழே வந்தோம்னா இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் ஆடான்ஸ் அப்படின்னு சொல்லி வருதுங்களா, இந்த மாதிரி நம்மளுக்கு லிமிட்டடான விட்ஜெட்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு காமிக்கும். இதில் நான் வந்து ப்ரோ எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு எல்லா விட்ஜெட்ஸுமே காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோ அப்படின்னு சொல்லி வந்துட்டு உங்களுக்கு அதில் என்னென்னலாம் விட்ஜெட் ஆப்ஷன்ஸ் எலமெண்டர் ப்ரோவில் கொடுத்துருக்காங்களோ எல்லாமே வரும். இதில் எந்த ஒரு கம்பேட்டிபிலிட்டி இஷ்யூ எதுவுமே வந்து வராது. நீங்கள் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கேரசல் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான விட்ஜெட்டு. ப்ரைஸ் டேபிள் இதெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான விட்ஜெட். இப்போ இதை நான் ஹெட்டிங் கிளிக் பண்ணிவிட்டு இந்த அட்வான்ஸ்டுக்குள்ளே போனேன் அப்படின்னா இந்த சைட்டில் நம்ம ப்ரோ எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறங்காட்டி இந்த ஸ்க்ரோலிங் எஃபெக்ட்ஸ், மவுஸ் எஃபெக்ட்ஸ், ஸ்டிக்கி இதெல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்க்ரோலிங் எஃபெக்ட்ஸ் அப்படிங்க எனபிள் பண்ணோம் அப்படின்னா இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டேரக்ஷனில் வந்து நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸ்க்ரோல் பண்ணோம்னா மேலே வரணுமா கீழே வரணுமா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மவுஸ் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது மவுஸ் நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது ட்ராக் ஆகிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மவுஸை நான் எப்படி மூவ் பண்ணுறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டெக்ஸ்ட்டும் மூவ் ஆகும். கீ அப்படிங்கிறது எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா இப்போ வந்து நம்ம ஒரு சில சைட்லலாம் பார்த்துருப்போம், இந்த லெஃப்ட் சைடில் மட்டும் இருக்கக்கூடிய அந்த கண்டெய்னர் நம்மளுக்கு ஸ்டிக்கி அப்படின்னு நின்றுக்கணும். ரைட் சைடில் இருக்கக்கூடிய கண்டெய்னர் வந்து அது மட்டும் அதில் டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா அது மட்டும் மூவ் ஆகணும். அந்த மாதிரி ஒவ்வொரு சைட்டில் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டிக்கி அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். இப்போ ஜென்ரலாக வந்து நீங்கள் 2 கண்டெய்னர் போட்டுட்டு இந்த கண்டெய்னர் கிளிக் பண்ணிவிட்டு அதில் அட்வான்ஸ்டு போயிட்டு மோஷன் எஃபெக்ட்ஸில் ஸ்டிக்கியில் டாப் அப்படிங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா இது மட்டும் உங்களுக்கு ஸ்டிக்காகி நின்றுக்கும். அப்படியே இதில் இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஸ்க்ரோல் பண்ண இது மட்டும் ஸ்டிக்கி ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்
நான் மூவ் பண்ணும்போது இது மட்டும் அப்படியே மேலே டாப்பில் ஸ்டிக் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் இந்த கஸ்டம் சிஎஸ்எஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறையா விஜெட்ஸ் இருக்குது. நீங்கள் இன்ஸ்டன்ட் நீங்கள் ஒரு எலமெண்டர் ப்ரோக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ப்ரோ எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். 2025ல் வெப்சைட்டுங்கிறது வந்து மஸ்ட்டு. எல்லா பிஸ்னஸும் கண்டிப்பாக வெப்சைட் வச்சுருக்கணும். ஃப்ரீலான்சருக்கான ஸ்கோப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வேர்ட்ப்ரெஸ் டெவலப்பர் வேணும் அப்படின்னு சொல்லி நிறையா பிஸ்னஸ் ஹையர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வேர்ட்ப்ரெஸ்ஸை டீட்டெயிலாக கற்றுக்கிட்டு உங்கள் கெரியரை குயிக்காக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எங்கள் வெபினார் அட்டென்ட் பண்ணி எங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். See you inside the course. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Stay tuned with Second Life.